Taste the Daily. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக தான் என்றும், ஏனென்றால் திமுக ஒரு குப்பை அரசாங்கம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவை சரவணப்பட்டியில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். ஏழை மக்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. அதோட இன்னைக்கு இது மாநகராட்சி பகுதி. இங்க வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. 1000 ரூபாய் வீட்டு வரி இருந்ததை 2000 ரூபாய் உயர்த்திட்டாங்க. கடவரி 150% உயர்த்திருக்கிறாங்க. நீங்க அதிமுக ஆட்சியில் 1500 ரூபாய் கடவரி இருந்தா இப்பொழுது 2500 ரூபாய் கடைக்கு வரி செலுத்த வேணும். அது மட்டுமல்ல, மின் கட்டணம் 52% உயர்த்தப்பட்டு விட்டாங்க. வீட்டுக்கு கேட்க வேண்டியதே இல்லை. 2000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துகின்ற குடும்பம் இன்னைக்கு 5000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்ல, டெபாசிட் வேற கேட்கிறாங்க. ஆக எல்லாமே உயர்த்திட்டாங்க. வரி போடாத எதுவுமே இல்லை, அத்தனை வரி போட்டுட்டாங்க. குடிநீர் வரி போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஏன்னா அந்த அரசாங்கம் குப்பை அரசாங்கம், அது குப்பைக்கு வரி போட்டு தானே ஆகணும். அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, கொரோனா காலம், மக்களுக்கு வேலை கிடையாது. 11 மாதம் ரேஷன் கடையில அத்தியாவசிய பொருட்கள் விலை இல்லாம கொடுத்தோமா இல்லையா? அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. இன்னைக்கு தொழிற்சாலையில டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி கிடையாது. அது மட்டுமல்ல, பெட்ரோல் டீசலுக்கு வருகின்ற வரி கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு வரி கிடையாது. எதுவுமே இல்லாத காலத்தில் கூட விலைவாசி கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். ஏழை மக்களுக்காக கொரோனா காலத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா பொருட்களை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் அம்மா உணவகத்தில் 3 வேளை சுட சுட ஏழை மக்களுக்கு உணவு அளித்த அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். எந்த அரசாங்கமும் இப்படி காப்பாற்றியது கிடையாது. மக்களுக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அதை சரியான முறையிலே கையாண்டு தீர்த்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம் தான். இந்த ஆட்சியில் என்ன மக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க? குடும்பம் தான் செழிக்குது. திரு கருணாநிதி முதலமைச்சர், திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர், இப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுதான் இந்த ஆட்சியில் கண்ட பலன். வேற எந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கல. ஒரு பெரிய திட்டமாவது இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்காங்களா? எத்தனை பாலம் நல்லா எண்ணி பாருங்க, எத்தனை கல்லூரிகள் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது? ஒண்ணுமே கிடையாது. இங்க கூட சொன்னாங்களே, அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டாந்தோம். இன்னைக்கு மருத்துவக் கல்வியில 2818 பேர் இன்னைக்கு அந்த அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் உள் ஒதுக்கீட்டின் மூலமாக இடம் கிடைத்து மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. மருத்துவக் கல்வியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம அனைத்து மருத்துவ கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏத்துக்கணும் உத்தரவு போட்ட ஒரே அரசாங்கம். இதான் ஏழைகளுக்காக உதவி செய்கின்ற அரசாங்கம் என்பதை அதிமுக ஆட்சியிலே நிரூபித்து காட்டிடும். ஒரு மனிதருக்கு நல்ல குடிநீர் வேணும், நல்ல சாலை வசதி வேணும், இருப்பிடம் வேணும், நல்ல மருத்துவ வசதி வேணும், நல்ல கல்வி வேணும், விலைவாசி குறைந்து கிடைக்க வேணும், தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்கணும். எல்லாம் செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம், எந்த நேரத்தில் போனா பம்பு செட்டை இயக்கலாம். தொடக்க வேளாண்மை வங்கியிலே கடன் தள்ளுபடி 2 முறை தள்ளுபடி பண்ணும். இதெல்லாம் எதற்காக? விலைவாசி உயராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, திரு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு
திரு ஸ்டாலின் வந்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்க. எதுவுமே கிடையாது. எல்லா துறையும் ஊழல் நிறைந்த துறை. எந்த துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எந்த அலுவலகத்துக்கு போனாலும் சில்லறை இருக்குதான்னு கேட்கிறோம். சில்லறைனா நோட்டு, வெறும் சில்லறை காசு நினைச்சுக்காதீங்க. ஆக இந்த அரசாங்கம் எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதிலே இன்றைக்கு குடிகொண்டு விட்டது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய துணை கொண்டு மக்கள் அவரது ஆட்சிக்கு அகற்றுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கு. குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், அரசியல் வாரிசுக்கு இன்றைக்கு குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல்